இது ஒரு மிலிட்டரி படம். துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்கு? பட் அமரன் இஸ் பிரைமரிலி லவ் ஸ்டோரி. அது வந்து ஒரு மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற ஒரு காதல். வீரனுக்கு வந்து கண்ட்ரி மேல இருக்கிற ஆர் தன்னோட ஜாப் மேல இருக்கிற அந்த பேஷன் மேல இருக்கிற ஒரு செல்ஃப்லெஸ் லவ். கமல் சார், தேங்க்யூ சோ மச். 65 ஆண்டுகள் சார் சினிமால எவ்வளவு காதல், எவ்வளவு நேசம் வச்சிருக்கீங்க எங்க எல்லாருக்குமே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு மனிதர் வந்து எங்களுடைய துறையில இருக்காங்க, எங்க கூட இருக்காங்க, எங்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அமரன், எல்லாருக்குமே பல கேள்வி இருக்கு சார். நாங்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு இயக்குனரா, ஒரு நடிகரா, ஒரு தயாரிப்பாளரா பல கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அமரன் எதனால அதை சூஸ் பண்ணீங்க சார்? இதை நான் பண்ணணும் அப்படின்ற முடிவு எதுக்காக சார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல், சத்யா, அந்த வரிசையில் அடுத்த அமரனா? அந்த வரிசையில் சொல்ல முடியாது. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல் இதெல்லாம் புனைகதைகள். இது அதுவல்ல. இது நிஜம், நமக்காக நிகழ்ந்த நிஜம். இந்த கதை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு கேட்கவே முடியாது. இதுதான் கதை. இதை தாங்கிக்க முடிஞ்சா தாங்கிக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையின் கிளைமேக்ஸை முதல்ல கேட்டவங்க இவங்க தான். நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதக்கம் கொடுத்தோம், போஸ்டுமஸ்லி பல மரியாதைகள் செய்தோம். ஆனால் இந்த வீரருக்கு நிகரான வீரம் வீட்டிலையும் இருக்கணும். ஆமா, அதை பற்றியதும் கூட இந்த கதை. அந்த நிஜம் அது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும், எல்லா மனிதனுக்கும் புரியும். ஆனால் இது வித்தியாசமான கதை. இந்த கதையை நீங்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இந்த கதையை நாங்க சூஸ் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது. இது நிகழ்ந்து விட்டது. நாங்கள் இதை கண்டெடுத்ததில் பெருமை கொள்கிறோம், அவ்வளவுதான். தேங்க்யூ. இது என்னமோ இது எங்களுக்கு பங்கு என்னன்னா இது இந்த கடமையை செய்திருக்கிறோம் என்ன பங்குதான் சார். அந்த கண்டெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொன்னாங்க. எப்படி கண்டெடுத்தீங்க? நீங்க வந்து இந்து மேம் கிட்ட பேசின உடனே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். என்ன இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன்ல உங்களை வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த உந்துதலா இருந்த விஷயம் என்ன சார்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு பேரு இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப நன்றி. கமல் சாருக்கு வணக்கம், மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஃபைண்டிங் யுவர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது பத்தின தகவல்கள் இருந்துச்சு, இது பத்தின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பப்ளிக் டொமைன்ல இருந்தது, ஒரு புக்ல ஒரு சாப்டரா இருந்துச்சு, இப்படி நிறைய இருந்தது. பட் ஸ்டில் இது ஒரு திரைப்படம் ஆவறதுக்கு இது எங்கு தொடங்குது, இது எப்படி முடியுது, இதோட கரு என்ன அப்படிங்கறது வந்து கிடைக்காம இருக்கும்போது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணேன். த டே ஐ மெட் ஹர், ஐ திங்க் தட் டே ஐ ஃபவுண்ட் த ஃபில்ம். அன்னைக்குதான் வந்து ஓகே இது 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 எவ்வளவு பெரிய ஜேர்னி, இது எவ்வளவு சோல்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது. இப்போ அமரன் அப்படின்னா ஒரு வார் ஃபில்மா இருக்குமா, ஒரு சோல்ஜரோட ஜேர்னியா இருக்குமா, இப்படி எல்லா ஃபில்மும் தான் அது. பட் அமரன் இஸ் பிரைமரிலி லவ் ஸ்டோரி. அது வந்து ஒரு மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற ஒரு காதல். வீரனுக்கு வந்து கண்ட்ரி மேல இருக்கிற ஆர் தன்னோட ஜாப் மேல இருக்கிற அந்த பேஷன் மேல இருக்கிற ஒரு செல்ஃப்லெஸ் லவ், இந்த கிரேட்டர் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இதை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். பட் த ஃபில்ம்ஸ் ஜேர்னி ஸ்டார்டட் வித் ஹர், வித் தட் ஒன் மீட்டிங். அப்படிதான் இது ஸ்கிரிப்டா மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்கிரீன் பிளேவே பண்ணீங்க. ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து கதையெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க எஸ்கே சார். இது ஒரு மிலிட்டரி படம். துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, நன்றி உங்களோட அன்புக்கும் கரகோஷத்துக்கும். துப்பாக்கி எப்பவுமே ரொம்ப ரொம்ப கனமானது. அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து மொத்த டீமும் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எங்களுக்கு அந்த தைரியத்தை மொத்தமாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உலக நாயகன் இருக்காரு. ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கதையை நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்ததா யோசிக்கல, இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும்
மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அவருடைய நிஜ கதையை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரையில சொல்றதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. எல்லா படமும் சின்சியரா செய்வோம். இந்த படம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சின்சியாரிட்டியும் தாண்டி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 2 பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, ஒன்னு வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள், இன்னொன்னு இந்து மேம். இவங்க வாழ்க்கையை இதுல நம்ம ஸ்கிரீன்ல சொல்ல போறோம் போது அது பெரிய பொறுப்பா ஆரம்பத்துல உணர்ந்தேன். அதை வந்து ரொம்ப சின்சியரா பண்றதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து தான் சொல்லணும்.